கர்தமருக்கு 16,000 வருஷங்கள் தொடர்ந்து தபஸ்லேயே இருக்கார். அப்படியும் பகவான் அவருக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்காக அவர் பொறுமை இழந்துடலை. இருந்தாலும் தொடர்ந்து தபஸ்லேயே இருக்கார். எதுவுமே வேண்டாம வெறுன சரணாகதி பண்ணினதை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆசை வந்ததான். பெருமாள் சொன்னாராம், நானே உனக்கு மகனா பிறக்கிறேன், நீ ஸ்வயம்பு மனுவோட பெண்ணான தேவகூதியை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நானே மகனா பிறக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறார். அதாவது தேவகூதிக்கு அந்த ரிஷிக்கும் பெருமாள் பிறக்கிறார். பிறக்கும் போதே குழந்தையா பிறக்கலையாம், பாலகனாவே பிறக்கிறார். அதையே ஆச்சரியமா பார்க்குறா தேவகூதி. அந்த குழந்தையத்தான் அந்த கதமர் அப்படிங்கிற அந்த ரிஷி கபில வாசுதேவா கபில வாசுதேவான்னு கூப்பிடுறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பாகவத கதைகள் பார்த்துன்னு வரோம். இந்த பாகவத கதைகளில் ஒவ்வொரு அவதாரமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு. அப்போது புதுசாக நமக்கு தெரியாத, அதிகம் கேள்விப்படாத ஒரு அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். என்ன அவதாரம்னா கபில வாசுதேவரை பற்றி. அந்த அவதாரமும் பெருமாளுடைய அவதாரம் தான். நம்ம பொதுவாக தச அவதாரத்தை தான் பிரசித்தமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாகவதத்தில் இந்த கபில வாசுதேவரோட அவதாரத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அப்போது பரீட்சித்து தன்னுடைய நிலையை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கான். தன்னுடைய குருவான சுகபிரம்ம ரிஷியை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த நிலையும், அவரை பார்த்து அவர் திருவாக்கினால கேட்கக்கூடிய கதைகள் மூலமாக அவனுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுறது அப்படிங்கிறது, தனக்கு இன்னொரு பிறப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத அவன் உணர்றான். மறுநாள் சுகபிரம்ம ரிஷி மெதுவாக கதைய ஆரம்பிக்கிறார். ஏ ராஜன்னு, உனக்கு தெரியுமா அந்த கர்தம பிரஜாபதி எப்பேற்பட்ட தபஸ்வி தெரியுமா உனக்கு அப்படின்னு கர்தமர் அப்படிங்கிற ரிஷியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவர் எப்பயும் தியானத்திலேயே இருப்பார், எப்பயும் தபஸ்லேயே இருப்பார். அவருக்கு உள்ள பெரிய வைராக்கியம் இருந்தது. கர்தமருக்கு 16,000 வருஷங்கள் தொடர்ந்து தபஸ்லேயே இருக்கார். அப்படியும் பகவான் அவருக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்காக அவர் பொறுமை இழந்துடலை. இருந்தாலும் தொடர்ந்து தபஸ்லேயே இருக்கார். அப்போது நாராயணன் அவருடைய தபஸை பார்த்து மகிழ்ந்து போகிறார். கருட வாகனத்தில் கருடன் மேலே அப்படியே உட்கார்ந்து வரார். அவருக்கு காட்சி கொடுக்குறார். கருடன் பெருமாளை சுமந்துண்டு வரும்போது அப்படியே அது ஆனந்தத்திலேயே மிதந்து வருது. அந்த காட்சியை கர்தமர் ரிஷி பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது எம்பி நின்று பார்க்குறாராம் அவருக்கு. ஏன்னா பகவானுடைய திருமார்பில் இருந்து மகாலட்சுமி சரியா தெரியல. எழுந்து நின்று பார்க்குறார், கை கூப்புறார். அப்போ கூட என்ன பிரார்த்திச்சுக்கிறார் அப்படின்னா, எனக்கு அந்த வரம் கொடு, இந்த வரம் கொடு, எந்த வரமும் அவர் கேட்கல. நான் என்ன பண்ணணும், யானும் எல்லாரும் போல சகஜமான ஒரு வாழ்க்கைக்கு நான் வாழறதுக்கு தயாராக இருக்கேன், நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு பூரண சரணாகதி பண்ணுறார். எனக்கு நல்ல விதமான ஒரு மனைவி அமையணும், நான் எல்லாரும் மாதிரியும் இந்த உலகத்தை அனுசரித்து வாழணும் அப்படின்னு சாதாரணமாக இருக்க. எந்த ஒரு பெரிய ஒரு வரமும் அவர் கேட்கவே இல்லை. அதை பார்த்து பெருமாளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம். எப்பேற்பட்ட தபஸ்வி அவர், கேட்டால் எதை வேணாலும் கேட்டிருக்கலாம், அவர் கேட்டால் எதையுமே மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவர் எதுவுமே வேண்டாம வெறுன சரணாகதி பண்ணினதை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆசை வந்ததான். பெருமாள் சொன்னாராம், நானே உனக்கு மகனா பிறக்கிறேன், நீ ஸ்வயம்பு மனுவோட பெண்ணான தேவகூதியை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நானே மகனா பிறக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறார். பெருமாளுடைய கருணையை பார்த்து அந்த ரிஷிக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்பேற்பட்ட கருணை! நம்ம ஒன்றுமே கேட்கல அப்படின்னா பகவான் இடத்துல பகவான் அள்ளி கொடுப்பார். நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு 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 எல்லாத்தையுமே நமக்கு தான் தெரியும்னு நினச்சிட்டு கேட்குறோம். ஆனால் அந்த ரிஷி எதுவுமே கேட்கல. அதே மாதிரி இந்த பக்கம் இவருடைய தபஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நாரதர் தேவகூதிக்கு கர்தமர் பற்றின விஷயங்களை, அவர் எப்பேற்பட்ட தபஸ்விங்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கார். இதனால தேவகூதி மனசுல ஒரு ஆசை வளர்றது. கல்யாணம் பண்ணிண்டா அந்த ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்க்கமாக அவளும் ஆசைப்படுறா. ஸ்வயம்பு மனு கிட்ட
சொல்கிறா அவளும், இந்த மாதிரி இந்த ரிஷியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஸ்வயம்பு மனு பெரிய ராஜா, அவனுக்கு தன்னுடைய மகளை எப்பேற்பட்ட இடத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தது. இருந்தாலும் அவள் ஒரு ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது பதட்டப்படலை அவன். ஏன்னா அவனுமே இவ்வளோ ராஜ்யங்கள் அவனுக்கு கீழே இருந்தா கூட அவன் எப்பயுமே எதுலேயுமே ஒட்டாமல் அந்த பிரம்ம சிந்தனையிலேயே இருந்ததுனால அவனுக்கு அந்த விஷயமானது புரிஞ்சுது. அந்த கர்தமருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் தேவஹூதியை. 2 பேருக்கும் நிறைய செல்வத்தை கொடுக்கும்போது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையாக அவள் தொடங்குறான். அந்த வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக போயின்னு இருக்கு. கொஞ்சம் காலம் போகிறது, அவளுடைய சேவையை பார்த்து ஆச்சரியப்படுறார் கர்தமர். ஏன்னா அவள் எப்பேற்பட்டிய அரசனுடைய புத்திரி, அவள் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துண்டு நிறைய சேவைகளை பண்ணிண்டு எதுவுமே எதிர்பார்க்காம அவள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுறார். அவளுடைய தவ வலிமையை பார்க்கும்போது இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்போ யோசிச்சு பார்க்குறார், தான் எதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அப்பதான் வருது. அது வரைக்கும் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது, தன்னுடைய குருகுலத்துல பண்ண வேண்டிய எல்லா கர்மாக்களையும் பண்ணுங்க, அப்படிதான் இருந்தார். இல்லற வாழ்வுக்குள்ளேயே போகலை ரொம்ப காலம். அப்படிப்பட்டவர் தான் எதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு யோசிக்கும் போது தான் சரி தனக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர அவளை அழைச்சிட்டு போகிறார். இதுக்கு முன்னாடி பகவானை அவர் தரிசனம் பண்ணுற அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பகவானை தரிசனம் பண்ணார் இல்லையா, அப்போ பகவானை பார்த்த உடனே நெகிழ்ந்து போய் கண்ணிலிருந்து அவருக்கு ஜலமாக கொட்டுறது. அப்போ பெருமாள் அவர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊத்தை கிளப்பி விடுறார். அந்த ஊத்துலேருந்து தண்ணி வருது, அதுக்கு பிந்து சரஸ்னு பேர். அந்த பிந்து சரஸ் பகவானே உண்டு பண்ணினது. இவர் இப்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தேவஹூதி அழிச்சின்னு அந்த பிந்து சரஸுக்கு போய் 2 பேரும் அதில் ஸ்நானம் பண்ணுறா. 2 பேருக்கும் இளமை திரும்புறது. அவளுக்கு அதுக்கப்புறமா குழந்தைகள் பிறக்கிறது. நவ கன்னிகைகள் பிறக்கிறான், 9 குழந்தைகள். அதில் தான் அருந்ததி, அனுஷ்யா எல்லாமே அவளுடைய குழந்தைகள் தான். இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறது. அது பிறந்ததுக்கு அப்புறமும் இவருக்குள்ள ஒரு சந்நியாச குணம் அவருக்குள்ள இயல்பா இருக்கு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம தான் இந்த கிரகஸ்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், வரம் கேட்டோம், இவளை கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகளும் பிறந்திருக்கு, இருந்தாலும் தனக்குள்ள ஒரு ஒட்டாத தன்மை இருக்கே, ஒரு சந்நியாச தன்மை இருக்கே, என்னது அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தார். அந்த பிரம்மமானது இவருக்குள்ள இருந்து ஜனிக்கணும் அப்படின்னா இவருடைய பக்குவம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இவரை உருவாக்கி வச்சிருந்தது. அது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு வந்தது. எந்நேரமும் இந்த குடும்பத்தை விட்டு அவர் கிளம்பிடுவார் அப்படிங்கிறது தேவஹூதிக்கு நன்னா தெரியும். தேவஹூதி என்ன பண்ணினா, அவர் இதோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கையை கூப்பிட்டா. எப்பெல்லாம் ஒரு ஸ்திரீ கையை கூப்பி ஏதோ பேசணும்னு ஆரம்பிக்கிறாளோ அப்போ அவளை விட்டு அகலாமல் அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணுங்கிறது தர்மம். அதனால அந்த ரிஷியும் தன்னுடைய மனைவியான தேவஹூதி கை கூப்பி நிற்கும்போது என்னன்னு கவனமாக கேட்டார். அவ சொன்னா, உங்களுடைய ஆத்ம விசாரத்துக்கோ உங்களுடைய தபஸுக்கோ நான் என்றைக்குமே இடையூறாக இருக்க மாட்டேன். நமக்கு குழந்தைகள் பிறந்தது எல்லாமே பெண் குழந்தைகளாக பிறந்துடுத்து, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவோம். ஆனால் எனக்கு கடைசி காலத்தில் என் கர்மாவை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு புத்திரன் வேணும். நீங்கள் பெரிய தவ வலிமையினால பெரிய ஞானம்ங்கிற பொக்கிஷத்தை வச்சுருக்கேன், அதை எடுத்து நீங்கள் கிளம்பிடுவேல், எனக்கு யார் ஞானத்தை கொடுப்பா? எனக்கு எப்படி அந்த ஞானம் பூரிக்கும்? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். எனக்கு வழி சொல்லாத நீங்கள் கிளம்பினா அது என்ன, அது எப்படி, அது முடியுமா அப்படின்னு அவ கேட்குறா. அவர் அப்படியே அவளை பார்க்குறார். அவ அந்த கேள்வி கேட்ட அந்த மாத்திரத்தில் வானத்தில் பெரிய ஒரு இடி இடிக்கிறது. அவருக்குள்ள அந்த மின்சாரம் மாதிரி ஒன்று பாயறது. அவர் மூலமாக அந்த பிரம்மமானது தேவஹூதிக்குள்ள பிரவேசிக்கிறது. அப்படி பிரவேசிக்கும் போது அவளும் பேரானந்தத்தில் திளைக்கிறாள். பெருமாள் பறக்கர்ச்சையே அங்கேருந்து அவருக்கு, அதாவது தேவஹூதிக்கு அந்த ரிஷிக்கும் பெருமாள் பிறக்கிறார். பிறக்கும் போதே குழந்தையா பிறக்கலையாம், பாலகனாவே பிறக்கிறார். அதையே ஆச்சரியமா பார்க்குறா தேவஹூதி. அந்த குழந்தையத்தான் அந்த கதமர் அப்படிங்கிற அந்த ரிஷி கபில வாசுதேவான்னு கூப்பிடுறார்.
அந்த கபில வாசுதேவர் பிறந்த உடனே பாலகனாவே பிறந்ததுனால அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாருமே இதை உணர்ந்து அந்த இடத்துக்கு வரா, கபில வாசுதேவரை தரிசனம் பண்ண வரா, எல்லாரும் விழுந்து கபில வாசுதேவரை சேவிக்கிறா. அப்போ தேவஹூதியை பார்த்து அந்த கபில வாசுதேவரோட தந்தையான கர்தமர் சொல்றார், நீ ஞானம் கேட்ட, ஒரு புத்திரனை கேட்ட, ஞானமே புத்திரனா அவதாரம் பண்ணியிருக்க உனக்கு, இனிமே உனக்கு வேணுங்கிற ஞானத்தை கொடுப்பான், நான் கிளம்புறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். கபில வாசுதேவர் தேவஹூதிக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம்.